ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வெஜ் கீரை அடை. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1½ கப்பு, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய வெங்காயம் அரை கப்பு, குடைமிளகாய் அரை கப்பு, கேரட் துருவல் அரை கப்பு, வேக வைத்த பட்டாணி அரை கப்பு, வெந்தயக்கீரை 1 கப்பு, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி அரை டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதில் உளுத்தம்பருப்பை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு பொடியாக நறுக்கிய இஞ்சியை சேர்த்து சிறிது உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணீர் விட்டு போண்டாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்ல புசுன்னு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து அதோடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், குடமிளகாய், கேரட் துருவல், பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது அதோட வெந்தயக்கீரையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி சாம்பார் பொடி, தனியா பொடியும் சேர்த்து உப்பு தேவையான அளவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. மிதமான தீயிலேயே இருக்கட்டும். நல்லா ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வதங்கியதும் அதை இந்த உளுத்தம் பருப்பு மாவுலேயே அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து அந்த மாவு நல்லா இருக்கும், புசுன்னு இருந்தால் தான் நல்லா அடை வந்து ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும். அதனால் இது எல்லாம் காய்கறி கழுவியலை அதையும் சேர்த்து தோசைக்கல்லில் வச்சு சிறு சிறு அடைகளை வாழை இலையில் தட்டி போட்டு எண்ணெயை சுற்றிலும் விட்டு எடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். உளுத்தம் பருப்பு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.